ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநாரலை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. ஜூன் மாதம் 2026 ஜூனில் இருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா இயற்கை சுபகிரகம் குரு பகவான் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். ராசியை பார்க்குறாரு. குரு பார்க்க கோடி நன்மை. அது இப்போ குரு பகவான் வந்து பூச நட்சத்திரத்தில் ஏறாரு. தன்னோட உச்ச நட்சத்திரத்தில் ஏறுது. குரு புஷ்ய யோகம் வருகிற ஜூன் 18ஆம் தேதியிலேருந்து மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து ஆயிலை நட்சத்திரம் ஏறுவார். அடுத்து அதிசாரம் எடுத்து சிம்மத்துக்கு வராரு. அடுத்தடுத்து நல்ல பலங்களை தான் இருக்குது. ராசிநாதனை பார்க்குறாரு. சரியா நேர்களே, மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்த ராகு பயிற்சி ஆனாலுமே ராகுவை பார்ப்பார். டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே ராகு வந்து உங்கள் ராசிக்கு வந்துடுவார். அந்த போதிலும் ராகு வந்து குரு பார்க்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குரு பகவான் ராசிநாதனையும் ராசிக்கு அடுத்து வருகின்ற ராகுவும் பார்க்குறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக இருக்குது. மகர ராசிக்கு ஒரு பொக்கிஷமான காலமாக பார்க்கப்படுகிறது. இப்போ குருதசை நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா நேரில் இந்த வீடியோ பதிவில் வந்து நான் உங்களுக்கு வந்து குருவை பற்றி தகவல்களை சொல்கிறேன். ராசிக்கும் லக்கணத்துக்கும் சொல்கிறேன், பலன்களை சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். தசாபதிக்கும் சொல்கிறேன். குருதசை நடக்கிறவங்க 16 வருஷம் ஒரு வயசில் நடக்கும். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரத்தை பிறந்தவங்களும் குருதசையை தாண்டி தான் வருவாங்க. அவிட்ட நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு ஒரு 30-35 வயசுக்கு மேலே வரும். சரியா? திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் ஒரு 30 வயசுக்கு மேலே வரும். ஸோ எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 50 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து குருதசையை கடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் அந்த குருதசையில் எதுவும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஃபோன் பண்ணி கேட்கறத காட்டிலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் பரிகார வழிபாடு சொல்வேன். இதில் வந்து குரு பகவானை பற்றி நல்லா நிறைய தகவல்கள் சொல்கிறேன். லக்கண ரீதியாக சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மட்டும் இல்லை, எப்போயுமே இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். சில சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். மகர ராசிக்கு குரு பகவான் வந்து பெரிய பெனிஃபிட்டை கொடுக்க மாட்டார். பொதுவாக மற்ற ராசியை காட்டிலும் மகர ராசிக்கு அவர் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி தான். 12-3 கூடியவர் தான். சரி, 3ஆம் இடம் 25% மறைவு, 12ஆம் இடம் 50% மறைவு. ஸோ மகர ராசிக்கு அவர் பரிபூர்ணமாக கொடுக்குற நிலைமையில் இல்லாத கிரகம் தான். அது உண்மை தான். அது மறுப்பு கிடையாது. குரு பார்க்க கோடி நன்மை. குரு கொட்டி கொடுப்பாரு அப்படியே சொல்லுவாங்க. குரு தனகாரகன்பாங்க, புத்திரக்காரம்பாங்க. ஒரு மனிதனுக்கு வேண்டிய பணத்தை கொடுக்குறவர் குரு தான். ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க பண பிரச்சனை இல்லாமல் இருக்கான்னா குரு ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருப்பார். சரியா? ராசிக்கு லக்கணத்துக்கு மறையாமல் இருப்பார். அதுபோல் புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவர் அவர் தான். நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்குறவர், பிள்ளைகளால் பெருமைப்பட வைக்கிறவரும் குரு பகவான் தான். ஒரு மனிதனுக்கு அதான் தேவை. நிகழ்காலத்தில் பணமும் எதிர்காலத்தில் பிள்ளைகள் நலமும் வேணும். எதிர்காலத்தில் பிள்ளைகள் நல்லா இருந்தால் தான் நம்ம வயசான காலத்தில் பிள்ளைகள் அண்டி இருக்க முடியும். ஸோ குரு பகவான் ஒரு மனிதனுக்கு தேவையான முக்கியமானதெல்லாம் கொடுப்பாரு. அதுபோல் ஒரு மனிதனை வாழ வைக்கிறதுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, ஆன்மீகத்தை கொடுப்பாரு, தேக ஆரோக்கியத்தை கொடுப்பாரு, தீர்க்காயலை கொடுப்பாரு. குருவருள் திருவருளாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருந்தும் குரு பகவான் வந்து மகர ராசிக்கு வந்து ஒரு மத்தியம பலனை தான் கொடுப்பாரு. 100 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 50 ரூபா தான் கொடுப்பாரு. நல்ல நிலைமையில் இருந்தார்னா அதோட சதவீதம் கூடும். சரியா நேரில்? இதுதான் அடிப்படையில் வந்து நீங்கள் மகர ராசியில் பிறந்தவங்க வந்து குருவை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. சரியா? குரு எனக்கு அப்படியே கொட்டி கொடுத்துருவார், கவித்து போட்டுருவார் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா ராசிக்கு வந்து அவர் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதியாக தான் வருவார். சரியா? அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் சில நல்ல லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா நல்ல தசா புத்தி நடக்கும்போது நல்ல பலன்கள் கொடுப்பாரு. குரு தசையில் தன்னோட தசை 16 வருஷத்தில் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அதுபோல் ராகு திசை குரு புத்தி, செவ்வாய் திசை குரு புத்தி, சனி மகா திசை குரு புத்தி, புதன் திசை குரு புத்திலையும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சரியா? சில பேருக்கு வந்து சில விஷயங்கள் தேவைப்படும். அதை நான் சொல்லாமல் கூட இருந்திருப்பேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அது சம்மந்தப்பட்ட வீடியோ எடுத்து போடுறேன். இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கூட தீர்த்து வைக்கிறேன். உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சர்வே பண்ண முடியாது. சரியா? சொல்ல வந்தது பாதி, நெஞ்சில் தூங்கி கிடப்பது மீதி. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொன்னோம்னா வீடியோவில் வந்து அதிகமாகும். உங்களுக்கும் அது கொஞ்சம் சளிப்படிக்கும். ரைட் நேயர்களே, இப்போ வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். உச்ச குரு அவர் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உச்சம் அடைவார். இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை உச்சம் அடைஞ்சு உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசியில் தான் நீசம் அடைவார். சரியா? உங்கள் ராசியில் நீசம் அடைகிறதுனால தான் அவர் வந்து மகர ராசிக்கு அந்தளவுக்கு பெனிஃபிட் கொடுக்க மாட்டார். எந்த ஒரு கிரகமே எந்த வீட்டில் நீசம் அடையதோ அந்த வீட்டுக்கு அந்தளவுக்கு பெனிஃபிட் கொடுக்காது. இது வந்து இயற்கை தான். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம். அங்கே நம்ம வீட்டில் அந்த வீட்டில் நமக்கு செல்வாக்கு இல்லை, அந்த வீட்டில் இருக்கிற நம்மளை கண்டுக்க மாட்டேங்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு நம்ம போனாலுமே நம்ம வந்து அந்தளவு சந்தோஷமாக இருக்க மாட்டோம். ஏன்னா அங்கே போனால் நமக்கு வேல்யூபிள் கிடையாது. அங்கே போனோம்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் எந்த மதிப்பும் இல்லை. நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம டம்மி பீஸாக உட்காந்துருக்கணும். சரியா? அது மாதிரி தான் மகர ராசியில் குரு இருந்தாருன்னா டம்மி தான், நீசம் அடைஞ்சிருவார். சரியா? ஸோ நீசம் அடைஞ்ச குரு பகவான் வந்து இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்டு இருப்பார். இதுதான் நியதி. அப்பேற்பட்ட குரு பகவான் வந்து மகர ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருந்து என்ன பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக ராசிக்கு அவர் வந்து 2, 5, 7, 9, 11 இருக்கலாம். இந்த இடத்துல இருந்தாருன்னா இந்த இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் நல்லா ஓரளவு யோகமாக இருப்பாங்க.
மகர ராசியில் நீங்கள் பிறந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே குரு பகவான் வந்து கும்பத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம், கன்னியில் இருக்கலாம், விருச்சிகத்தில் இருக்கலாம். இந்த இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் புண்ணியவான்கள், மற்றவங்களை காட்டிலே கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. இதிலே சில லக்கணமும் வரும். அந்த லக்கணத்துக்கும் அவர் 2, 5, 7, 9க்கு வந்தாருன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கூடுதலாக நல்லா இருப்பாங்க. சரியா, மிக புண்ணியவான்கள், பாக்கியவான்களாக இருப்பாங்க. அப்படி எந்தெந்த லக்கணம் சார் அப்படி பார்த்தோம்னா, மகர ராசி மகர லக்கணம், மீன லக்கணம், மேச லக்கணம், மிதுன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், துலா லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு, குரு தசையில் கொடுப்பாரு. சரியா, வாழ்நாள் முழுக்க 2 விஷயத்தை கொடுப்பாரு. என்னத்தை கொடுப்பாரு? வாழ்நாள் முழுக்க 2 விஷயம் என்ன கொடுப்பாருன்னா, தன்னுடைய காரகத்துவத்தை கொடுப்பாரு. பண பிரச்சனை கொடுக்க மாட்டார். கொஞ்சம் வயசில் இருந்தாலுமே தாய் தகப்பன் நல்லா வசதியாக இருப்பாங்க, நல்லா படிச்சிருவான், நல்லா பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவான், நல்ல படிப்பு கொடுப்பாரு, ஒரு பெரிய மனுஷத்தனத்தை கொடுப்பாரு, கோயில் குளத்துக்கு போவாங்க, நல்லா படித்து நல்ல திருமண வாய்ப்பை கொடுத்து புத்தர் பாக்கியத்தை கொடுத்துருவார். அடுத்து குருதசை நடக்கும்போது நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுப்பாரு, செட்டில்மெண்ட்டை கொடுத்துருவார். மகர ராசிக்கு செட்டில்மெண்ட்டை கொடுக்குற தசை வந்து குரு தசை தாங்க. இது ஒரு பெரிய விஷயங்க. மகர ராசியில் கஷ்டப்பட வைக்கிறது ராகதசை. ராகதசை கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். உத்திராடம் திருவோணம் அவிட்டத்துக்கு வந்து கொஞ்சம் வயசுலேயே வந்துடும். அந்த காலேஜ் படிக்கும்போதே வந்துடும். சில பேருக்கு ஸ்கூல் படிக்கும்போதே வந்துடும். அவிட்ட நட்சத்திரத்துக்குலாம் ஸ்கூலில் படிக்கும்போதே வந்துடும். நிறைய பேர் ஸ்கூல் படிப்பை கெடுக்கிறதே வந்து ராகதசை தான். மகர ராசியில் அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் சரி, திருவோண நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் சரி, ஸ்கூல் லைஃபையும் காலேஜ் லைஃபையும் கெடுத்துருவார். ராகு நல்ல நிலைமையில இருந்தாலும் கெடுத்து குடிச்சு வர வைக்கிறார். ஏன்னா இது 2 போச்சுன்னா பின்னாடி வாங்கவே முடியாது. ஒரு மனிதனுக்கு கல்வி படிப்பு போயிடுச்சுன்னா பின்னாடி வாங்க முடியாது, ரிக்கவரி பண்ண முடியாது. அரியஸ் விழுந்துச்சுன்னா அது எழுதுறதுக்கே 1000 கரணம் அடிக்கணும். உத்திராட நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் தள்ளி வரும். சரியா, உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து அந்த திருமண காலகட்டத்தில் ராகதிசை வரும். சரியா, அந்நேரம் வந்து அலைன்ஸ் அமையாது. ராகதிசை நடக்கும்போது அலைன்ஸ் அமையாது. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த ராகதிசைன்னு ஒரு பெரிய காராகிரகத்தை தாண்டி நீங்கள் குருதிசையில் தான் செட்டில்மெண்ட் ஆவீங்க. மகர ராசியில் வந்து செட்டில்மெண்ட் ஆகிற தசை வந்து குருதசை தாங்க. அதுக்கு பின்னாடி சனி திசை புதன் திசையெல்லாம் உங்களுக்கு வந்து இதுதான் வாழ்க்கைன்னு போயிடும். இதுதான் குடும்பம், இந்த அம்மா தான் நமக்கு பொண்டாட்டி, இத்தனை பிள்ளைங்க, இவன் தான் இவர் தான் புருஷன், இத்தனை பிள்ளைங்க, இதுகளை வச்சு தான் வாழணும், காலத்தை கிடைக்கணும் அப்படின்னு போயிடும். எல்லாம் ஃபிக்ஸ்டு ஆயிரும். அதை மாற்ற முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு நிலைப்புத்தன்மையை கொடுக்கறது 2 திசை தான், ராகு திசையும் குரு திசையும் தான். அது குரு திசை வந்து ரொம்ப செட்டில்மெண்ட்டை கொடுக்கும். திருமண வாழ்க்கை, உத்தியோகம் அல்லது தொழில், புத்திர பாக்கியம், இது 3ஐயும் கொடுக்கறது வந்து குரு திசை தான். அப்பேற்பட்ட குரு திசையை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். சில பேருக்கு போர் அடிக்கும். இந்த ரீல்ஸ் போடுறவங்க, ஷார்ட் வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் என் வீடியோ பிடிக்காது. அவங்களுக்கு பிடிக்காட்டாலும் பரவாயில்ல, நான் பேசிட்டு தான் இருப்பேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ நிறையா பேசுறியா அப்படிம்பாங்க. அதை சொல்லிட்டு போகிறேன், நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். நாட்டில் இதுக்கும் ஆள் வேணும். சரியா, எல்லாத்துக்கும் ஆள் வேணும். அந்த காலத்தில் ஏபி நாகராஜன் ஒரு டைரக்டர் இருந்தார். சாமி படமாக தான் எடுப்பார், புராண படம் தான் எடுப்பார். அவர் படத்தையும் ஒரு காலத்தில் பார்த்தாங்க. சரியா, எம்ஜிஆர் படத்தில் ஒரே சண்டை இருக்கும், 4 பாட்டு 4 ஃபைட் இருக்கும், அதையும் பார்த்தாங்க. சிவாஜி படத்தில் அழுதுகிட்டே இருப்பார், சோகமாக டயலாக் பேசிகிட்டே இருப்பார், அதையும் பார்த்தாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இறைவனர்களால் ஆன்மீகத்தாலும் சரி, அறிவாலும் சரி, கொஞ்சம் ஓரளவு பேசிக்கிட்டே தான் இருப்பேன். கேட்குறவங்க கேளுங்க. சரியா, சில பேருக்கு வந்து இது வந்து வாழ்க்கைக்கு வகைப்படும். நம்ம வீடியோ கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் வகைப்படுவாங்க, நல்லா இருப்பாங்க. ஒரு 15 வருஷம் கழிச்சு பின்னாடி நல்லா இருப்பாங்க. ரைட்டு, அதை என்னால் சொல்ல முடியும். ரைட் நேர்களே, இப்போ வந்து சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, குரு வந்து லைஃப்பில் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வருவார். ஸோ அதனால் குரு திசை வந்து உங்களுக்கு தவிர்க்க முடியாமல் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அவர் சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ வந்து நான் சொல்லிட்டேன், ராசிக்கு லக்கணத்துக்கும் அவர் வந்து 2, 5, 7, 9, 11 இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாரு. சில குறிப்பிட்ட லக்கணத்துக்கு, ராசிக்கும் லக்கணத்துக்கு நல்ல நிலைமையில் வருவார். சரியா, அப்படி வந்துட்டார்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. இப்போ அந்த லக்கணத்துக்கு என்ன பலன்களை கொடுப்பார் சார் அப்படின்னு சொல்கிறேன் நான். சரியா, அந்தந்த லக்கணத்தில் பிறந்தாச்சு, அந்தந்த நான் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கேன் சார், ஆனால் என் லக்கணத்துக்கு குரு என்ன பலன்களை கொடுப்பாரு அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. பொறுமையாக கேளுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் தகவல் கேளுங்க. மேச லக்கணத்தில் பிறந்துட்டேன் சார், இது ஒரு நல்ல அமைப்பு. மகர ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு ஒரு நல்ல பலன்களை தான் கொடுப்பாரு. 9, 12 கூட வருவார். சரியா, சுகஸ்தானாதிபதி வருவார், சுகஸ்தானத்தில் உச்சமடைவார். இவங்களுக்கு வந்து நல்ல சுபத்துவத்தை கொடுப்பாரு. தாய் தந்தை வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது. தாய் தந்தை வந்து நல்லா, தாய் தந்தையால் இவங்க நல்லா பெருமைப்படுவாங்க. அதுபோக வந்து பெற்றவரோட ஆசீர்வாதம் இருக்கும். அம்மா வழி அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும். சரியா, சுய ஒழுப்பில் வீடு மனை வண்டி வாகன யோகம்லாம் கட்டுவாங்க. மேச லக்கணத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக வீடு மனை வண்டி வாகனம் நல்லா அமையும். ஏன்னா செவ்வாய் வந்து பூமிகாரகன், லக்கணாதிபதியாக வருவார், நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அந்த லக்கணாதிபதி வந்து அவங்க ராசியில் உச்சமடைவார். ஸோ மகர ராசி மேச லக்கணத்தை படுக்கிறது கொடுத்து வைக்க வேண்டும். இதுதாங்க ஜோதிடம். சில மகர ராசியில் எல்லா லக்கணத்துக்குமே வந்து யோகம் இருக்காது. சில லக்கணத்துக்கு வந்து நல்லா தூக்கி விடும். சரியா, ஏன்னா லக்கணாதிபதி வந்து ராசியில் உச்சமடைவார். செவ்வாய் நல்ல நிலைமை இருந்தால் வச்சுக்கோங்களேன், சிறப்பாக இருக்கும் மகர ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. சரியா நேர்களே, இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வீடு மனை வண்டி வாங்க இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கை நல்லபடி அமையும். இருக்கிற இடத்த விட்டு நகண்டு போய் நல்லா சம்பாதிப்பாங்க, ஏர் பண்ணுவாங்க. படித்த படிப்பால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அரசியலில் பெரிய லெவலில் ரீச் ஆகலாம். அரசியல்வாதி ஆகி
அரசியலில் தனித்திறமையோடு இருப்பாங்க. ரியல் எஸ்டேட், பில்டிங் கான்ட்ராக்ட் இதெல்லாம் நல்லா வரும். கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, ராணுவம், நேவி இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். அதிகாரம், ஆளுமை மிக்க வேலைகள் வரும். சில பேர் பெரிய ரியல் எஸ்டேட்டில் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. சரியா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் சிவில் இன்ஜினியர் ஆகி பெரிய லெவலுக்கு போவாங்க. அதெல்லாம் அந்த மேச லக்கணத்துக்கு குரு நல்லபடியாக கொடுப்பார். சரியா? இப்போ வந்து லக்கண ரீதியாக சில பலன்களை சொல்கிறேன், கொஞ்சம் பொறியாக பாருங்கள். மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அவர் வந்து பொதுவாக குரு வந்து லக்கணத்தில் பிறந்தாலே வந்து லக்கணத்தில் இருந்தாலே அவர் வந்து திக்பலம் அடைவார். குரு லக்கணத்தில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்களுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். குருவுக்கு வந்து ஆட்சி வீடு தனுசு, மீனம், கடகம் வந்து உச்சம். குரு பகவானுக்கு வந்து தனுசில் இருந்தாலும் சரி, மீனத்தில் இருந்தாலும் சரி, கடகத்தில் இருந்தாலும் சரி, அந்த ஜாதகம் கெடுக்க விட மாட்டார். ஓரளவு காப்பாற்றி கொண்டு வருவார். ஏன்னா ஸ்தான பலம் பெறுவார். ஆட்சி பலம், மூல திரிகோணம், உச்சம் அடைவார். திக்பலம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, மகர ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, லக்கணத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் திக்பலம் அடைஞ்சாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பார். லக்கணத்தில் குரு இருக்க பிறந்தவங்க நல்ல புண்ணியவான்கள். அவர் லக்கணத்தில் இருந்தார்னா லக்கணத்துக்கு 5, 7, 9 இந்த இடங்களை பார்ப்பார், நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? அதுபோக குரு வந்து தனித்து இருக்கிறத காட்டிலையும் சில கிரகங்கள் கூட சேர்ந்து இருக்கணும். தனித்த குரு வந்து நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். அந்தரன் தனியாக வரக்கூடாது அப்படிம்பாங்க. குரு வந்து ஒரு அந்த வகைப்படி பார்க்கும்போது ஒரு பிராமண குலத்தை சார்ந்த கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே ரொம்பலாம் போக வேண்டாம். கிரகத்தையும் பிரிச்சிருக்கிறாங்க. நம்ம ஆளு இடையில வந்தவங்களாம் நிறையா பிரிச்சுட்டாங்க. கிரகத்தை பிரிச்சிருக்காங்க. சத்திரிய கிரகங்கள், சூத்திர கிரகங்கள், வைசிய கிரகங்கள், அந்தன கிரகங்கள் பிரிச்சுருக்கிறாங்க. குரு வந்து அதில் தான் வராரு. ஏன்னா குருனாலே வந்து உபதேசம் தானே, குருக்கள் தானே. அதனால் அவர் வந்து தனித்து வந்தார்னா அது பால்னு அர்த்தம். சரி, அதுக்கு ஒரு கதை இருக்குது. அந்த கதைக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். சரியா நேர்களே? இப்படி தொடு சொன்னோம்னா வீடியோ எடுத்து அதிகமாகிடும். குரு தனியாக இருக்கிறத காட்டிலே சில கிரகங்கள் கூட சேர்ந்துருக்கலாம். சந்திரன் கூட சேர்ந்துருக்கலாம், செவ்வாய் கூட சேர்ந்துருக்கலாம், சனி பகவான் கூட சேர்ந்துருக்கலாம். ஆனால் ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடாது. சந்திரன் செவ்வாய் கூட குரு சேர்ந்துருக்கலாம், புதன் கூட சேர்ந்துருக்கலாம், ராகு கூட சேரக்கூடாது, கேது கூட சேர்ந்துருக்கலாம், கேலயோகம். ராகு கூட சேரக்கூடாது. சந்திரன் கண்டிப்பாக, குரு வந்து ராகு கூட சேரக்கூடாது. மற்ற கிரகங்கள் கூட சேர்ந்துருந்தாருன்னா பரவாயில்ல. சூரியன் கூடயும் சேரக்கூடாது. சூரியன் கூட சேர்ந்து அஸ்தமனம் அடைஞ்சிருவார். ஆனால் சிவபக்தனாக இருப்பாங்க. நல்லா சிவன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, சிவபக்தனாக இருப்பாங்க. ஆனால் குரு வந்து செவ்வாய் கூட சேர்ந்துருக்கலாம், குருமங்கள யோகம். சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கலாம், அருமையான அமைப்பு. புதன் கூட சேர்ந்துருக்கலாம், சூப்பர். அடுத்து ஒளிச்சந்திரன் என்ன? உங்கள் ராசியிலே இருப்பார். சந்திரன் வந்து ஒளியாக இருக்கணும். அப்போ நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும்? சித்திரை மாதத்துலேருந்து பிறந்திருக்கணும். சித்திரையிலேருந்து நீங்கள் வந்து ஐப்பசி வரைக்கும் பிறந்திருக்கணும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த மாதத்துக்குள்ளே பிறந்தவங்களுக்கு குரு உங்கள் ராசியிலே இருந்தார்னா ஒளிச்சந்திரன் கூட சேர்ந்துருக்காருன்னு அர்த்தம். நல்லா இருப்பாங்க இவங்க. சரியா? குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், அருமையான அமைப்பு. அடுத்து வந்து கேது கூட சேர்ந்துருந்தாலும் பரவாயில்ல. கேது கூட சேர்ந்துருந்தாலும் ராகு கூட கனெக்ஷனில் இருப்பார். அது கொஞ்சம் 50% தான் நல்லா நம்ம சுமாராக தான் இருக்கும். இருப்பினும் முதலுக்கு மோசம் இல்லை. கொஞ்சம் ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. சரியா? பரவாயில்ல. ஸோ இப்படி குரு வந்து சில கிரகங்கள் கூட சேர்ந்து இருக்கணும், சில கிரகங்களோட சேராமல் இருக்கணும். எக்காரம் மட்டும் குரு வந்து ராகுபடியில் இருக்கக்கூடாது. சரியா? ராகு பார்வைக்கு வரக்கூடாது, ராகுபடியில் இருக்கக்கூடாது. ரைட்டு. ஸோ குரு வந்து செவ்வாய், சந்திரன், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகம் கூட சேர்ந்து இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். குரு நல்லா இருப்பார். சரி, நல்ல பலன்களை கொடுப்பார். குரு எப்போயுமே ஒரு காம்பினேஷனில் இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். தனித்து எங்கிறத காட்டிலே அவர் காம்பினேஷனில் இருக்கணும். தனித்த அந்தணன் வரக்கூடாது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு ஒத்த சில பேர் சொல்லுவாங்க ஒத்த பிராமணன் வரக்கூடாது அப்படிம்பாங்க. சரி, அப்படி வந்தால் அது வந்து அந்த சகுனம் சரியில்லைம்பாங்க. ஸோ இப்படி ஒன்றை தொட்ட ஒன்று எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க ஜோசியத்தில். பட் சில இது நடைமுறை வாழ்க்கை ஒத்து வருது. நான் ஜோசியங்கிற முறையில் சில இதை பார்க்குறேன். தனித்த குரு இருக்கிறவங்க அந்த வாழ்க்கையில் சிறக்க மாட்டேங்கிறாங்க. குரு யார் கூட சேர்ந்து இருந்தால் தான் அவங்க லைஃப் நல்லா இருக்குது, ஜாதகமும் நல்லா இருக்குது. சரியா? நான் நிறைய ஆயிரக்கணக்கில் ஜாதகத்தை பார்க்குறதுனால அதை சொல்கிறேன். ரைட் நேர்களே, நம்ம சொல்கிறதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாக தான் பேசுவேன். எதுவுமே வேத ஜோதிடத்தைப்படி பேசினாலுமே நடைமுறைக்கு எது சாத்தியப்படுமோ அதான் சொல்லுவேன். நடைமுறையில் பார்த்து தான் சொல்லுவேன். சரியா? அது கரெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் 100% கரெக்டாக இருக்கும். ஸோ குரு வந்து இந்த அமைப்பில் இருக்கணும். குரு எக்காரம் முன்னிட்டுமே வந்து சில லக்கணங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு நல்ல பலன்களை கொடுப்பார் மகர ராசியில் பொதுவாக. சரியா? மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கொடுப்பார். ரிஷப லக்கணம், துலா லக்கணத்துக்கெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இப்போ மகர ராசியில் குரு திசையில் கஷ்டப்படுறவங்க எல்லாமே இந்த ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. இல்லைன்னா மகர லக்கணம், கும்ப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம் இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் மாரக ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 2, 3, 7, 8, 12 இந்த இடத்துல இருந்தார்னா அவர் வந்து பிரச்சனை கொடுப்பார். அதாவது மகர லக்கணம், கும்ப லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம்
ரிஷப லக்கணம், துலா லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கணத்துக்கு 2, 3, 7, 8, 12 இந்த இடத்துல இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். அதெல்லாம் மாரகஸ்தானம். சரியா? அதேமாதிரி மிதுன லக்கணம், மகர ராசியில் மிதுன லக்கணம், சஷ்டாச அமைப்பு, கன்னியா லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பாதகாதிபதியாக வருவார். அவங்களுக்கு தனுசு மீனத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டால் திருமண வாழ்க்கையை கெடுத்துருவார். 7 கூடியவன் 7ஆம் இடத்துல இருந்தார்னா காரகோப பாவனாசி. குரு காரகோப பாவனாசி கொடுப்பார். இப்போ நீங்கள் மகர ராசி, மிதுன லக்கணம், தனுசுல இருக்கார் வச்சுக்கோங்களேன். குரு அவர் ஆட்சி போட்டு இருந்தாலுமே, மூலத்திருவன் ஆட்சி போட்டு இருந்தாலுமே திருமண வாழ்க்கை நல்லபடியாக கொடுக்க மாட்டார். திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. சரியா? ராசிக்கு மறைவார், நல்லா இருக்காது. திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. திருமணம் ஆனாலும் மனைவியோடு சேர்ந்து வாழ முடியாது. சரியா? இப்படி இருக்கும். அதேமாதிரி கன்னியா லக்கணத்தை பிறந்தாலும் நல்லா இருக்காது. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். ஆட்சிப்பட்டு இருந்தாலுமே ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். மனைவி கூட அந்த அளவுக்கு வீரியமாக இருக்க முடியாது. தாம்பத்திய வாழ்க்கை நல்லா இருக்காது. உடல் ஒரு ஒத்து போகாது. இன்னும் சொல்லணும்னு நிறைய சொல்லிட்டு போவேன். அது வேறு மாதிரி போகும். சரியா? ரைட்டு. சில பேருக்கு அது தேவையில்லாமல் கூட இருக்கும். ஸோ குரு சுபத்துவமாக இருக்கணும்னா இந்த கிரகம் கூட இருக்கணும். இந்த 6 லக்கணத்துக்கு அவர் மாரக சாணத்தில் இருக்கக்கூடாது. மாரக, பாந்திர, கேந்திர சாதத்தில் இருக்கக்கூடாது. மாரகாதிபதியாக வரக்கூடாது, கேந்திராதிபதியாக வரக்கூடாது, பாதகாதிபதியாக வரக்கூடாது. இங்கே தான் நிறைய பேருக்கு சொதக்குவோம். குரு திசை நடக்கிறவங்களுக்கு பலனே கிடைக்க மாட்டேங்குது சார் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த 6 லக்கணத்தில் பிறந்து இந்த 2, 3, 7, 8, 12 இருப்பார். மாரக, கேந்திர, பாதக ஸ்தானத்தில் இருந்தார்னா குரு திசை நல்லா இருக்காது. அது அந்த புத்திநாதர்கள் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பாடாப்படுத்துவார். அதுபோக அந்த புத்திநாதர்கள் அவருக்கு சஸ்திராசமாக இருக்கக்கூடாது. குரு திசை நடக்கும்போது குருவுக்கு மற்ற புத்திநாதர்கள் 6, 8, 12 மறையக்கூடாது. ஓகே நேயர்களே, இந்த அமைப்பில் குரு சில பலன்களை கொடுப்பாரு. இப்போ மேச லக்கணத்தில் அவர் லக்கணத்தில் இருந்தார்னா 8, 10, 12ஆம் இடங்களை பார்ப்பார். தூரதேசத்துக்கு அனுப்பிவிடுவார். நல்ல தொழிலில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்களை சார் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா, மகர ராசியில் ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 8, 11 கூட வருவார். சரி, உபஜன சாணாதிபதி, உபஜன சாணத்துக்கு அதிபதியாக வரதுனால நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா? உச்சம் அவர் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்சம் அடையதுனால வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். காரிய சித்தி இருக்கும், காரிய அனுகூலம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், காரிய அனுகூலம் இருக்கும், அக்கம் பக்கத்தில் நல்லா இருக்கும், சீரான முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கையில் இவங்க கிராஜுவலாக பெருசாக போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து பெரிய லெவலுக்கு போவாங்க. திட்டமிட்டு இருப்பாங்க. எதுலேயும் வெற்றி கனி இவங்களுக்கு கிடைக்கும். பல வகையில் வருமானம் இருக்கும். சரியா? இவங்களுடைய எழுத்து உலக புரட்சித்து பெறும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, இவங்களாம் பெரிய எழுத்தாளர்கள், கட்டுரையாளர்கள், கவிதையாளர்கள், கலைஞர்கள் இப்படி இருக்கலாம். தகவல் தொழில்நுட்பம் நல்லாயிருக்கும், கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், அப்புறம் நிறைய சொல்கிறாங்கள்ல இன்றைக்கி ஃபோனு, டெலிஃபோன், இது மாதிரி தகவல் தொழில்நுட்பம் நல்லாயிருக்கும். சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக நகைச்சுவை உணர்வு நல்லாயிருக்கும், இசை ஆர்வம் இருக்கும், கையில் காசு பணம் நல்லா சேர்ப்பாங்க, நகை நட்டு நல்லா சேர்ப்பாங்க, சகோதர வழியில் ஏற்றம் இருக்கும், கூட்டு தொழில் மிக சிறப்பாக வரும். சரியா? சகோதர வழி நல்லா இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவங்களுக்கு சித்தப்பாவால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், அப்பா கூட பிறந்த தம்பியால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் 7, 9, 11ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா? 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு வைக்கு நல்லா தான். நல்ல எனக்கு நல்லா இருக்கும், தகப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், லாபம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதாவது உங்களை ராசிக்கு சொல்கிறேன். ராசிக்கு 7, 9, 11ஆம் இடத்தை பார்ப்பார். ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு குரு பகவானை அந்த லக்கணத்தில் இருந்தார்னா உங்கள் ராசிக்கு 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்குறது நல்ல விதமாக பார்க்கப்படும். சரியா நேர்களே? எஸ், ஆமாம். 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்ப்பார். ரைட் நேர்களே. அடுத்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, மிதுன லக்கணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு 7, 10க்கு அதிபதியாக வருவார். சரியா? கேந்திராதிபதியாக வருவார். சரியா? கேந்திராதிபதியாக இருப்பார். கேந்திர ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல இருந்தார்னா அந்த ஆதிபத்தியத்தை கெடுப்பார். 7ஆம் இடத்துல இருந்தார்னா திருமணம் நடக்காது. திருமணம் நடந்தாலும் பிரச்சனையாக இருக்கும். 10ஆம் இடத்துல இருந்தார்னா தொழிலில் பிரச்சனையாக இருக்கும். தொழிலில் முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டார். இருப்பினும் திருமணம் ஓரளவு நல்லபடியாக நடந்துச்சுன்னா வாழ்க்கையில் பெரிய லெவலில் ரீச் ஆவாங்க. சமுதாயத்தில் பெரிய ஆளாக இருப்பாங்க. திருமணத்துக்கு பின்னாடி வாழ்க்கையில் பெரிய பொருளாதார வளர்ச்சி இருக்கும். நல்லா படிச்சிருப்பாங்க. கையில் காசு பணம் இருக்கும். கூட்டு தொழில் நல்லபடியாக அமையும். நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? குடும்பத்தில் அப்பப்போ சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா பாதகாதிபதியாக வரதுனால அப்பப்போ பிரச்சனையை கொடுப்பாரு. ஸோ மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மகர ராசியில் அந்த அளவுக்கு சிறப்பான பலன்கள் குரு கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆனால் குரு மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு எங்கே இருக்கணும்னா ராசி லக்கணத்துக்கு மறையாமல் இருக்கணும். சரியா? அவர் எங்கே சார் அப்படி இருக்கணும் அப்படி பார்த்தோம்னா, குரு பகவான் லக்கணத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கணும். எங்கே? கும்பத்தில் இருக்கணும். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கணும். ஸோ மகர ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு கும்பத்தில் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். இவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஒரு ஷார்ட் அவுட் ஆகும். சரியா? ஏன்னா ராசிக்கு லக்கணத்துக்கு மறையாமல் இருப்பார். அந்த குரு மகாதேசியில் நல்ல பலன்களை கொடுப்பாரு. இதெல்லாம் ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். நார்மலாக கேட்குறவங்களுக்கு கதை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 6, 9 கூடியவனாக தான் வருவார். சரியா? அதனால் குரு பகவான் பாக்கியாதிபதியாக வருவார். அதே நேரத்தில் ரணருணர் வகோசானாதிபதியாக வருவார். சில நேரத்தில் தீர்க்க முடியாத கடனை கொடுத்துருவார், நோயை கொடுத்துருவார். சரியா? தாப்பன்
அந்த ஜாதகோட தாப்பனே நோயாளியாக இருப்பார், அப்பாவுக்காகவே கடன் படுவான், அப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியே மருத்துவ செலவு கடன் ஆக்கி விட்டுருவார், அந்த அமைப்பை கொடுப்பாரு. தந்தை வழியில் கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கும். அப்போ இல்லைன்னா அப்பாவுக்கு அறுவை சிகிச்சை வைத்தியம் இது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கணும்? அந்த குரு திசையில் தான் நடக்கும். சரியா? கடன் உருவாகும். தந்தையால் அப்பாவுக்காக கடன் வாங்குற மாதிரி இருக்கும். சரியா? குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். சரியா? இவங்க வந்து கடன் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு, மகர ராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து அந்தளவுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க மாட்டார். சரியா? அவர் ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கணும். சரியா? ஓரளவு நல்ல நிலைமையில் லக்கணத்திலே இருந்தாருன்னா ஓரளவு நல்ல பலன்கள் கொடுப்பார். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்தில் திக்பலம் பெறுவார். அப்படியே அவர் கடக லக்கணத்தை பிறந்தாலுமே 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா? 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்குறது வந்து ஓரளவு பரவாயில்ல. சரியா? லக்கணத்தில் இருந்தாலுமே 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். ஓரளவு நல்ல பலன்களை கொடுப்பார். நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுப்பார், திருமண அமைப்பை கொடுப்பார், பிற்காலத்தில் நல்ல பேரும் போலும் வாழ்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுப்பார். அடுத்து சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணம் மகர ராசி, இது ஒரு சஷ்டாச அமைப்பு தான். இருப்பினும் வந்து குரு 5, 8 கூடவன வருவார், பஞ்சமாதிபதியாக வருவார், அட்டமாதிபதியாக வருவார், தீர்க்க ஆயில கொடுப்பார். சரியா? அதே மாதிரி அயனசேன போகம், இது வந்து நல்லபடியாக இருக்கும். ஏன்னா 12ஆம் இடம் உச்சமாகும். சிம்ம லக்கணத்துக்கு 12ஆம் இடம் கடகத்தில் உச்சமடைவதனால அயனசேன போகம் நல்லா இருக்கும். நல்ல வாழ்க்கை நல்லபடி சந்தோஷம் அனுபவித்து வாழ்வாங்க. பூர்வீக சொத்து பத்து கிடைக்கும். தந்தை வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஜாதகர் சம்மந்தப்பட்ட ஜாதகர் வந்து அந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர் வந்து வெளியூர் வெளிநாட்டு வெளி இடத்துல நல்லா இருந்து நல்ல பணம் சம்பாதிப்பார். சரியா? குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைக்கும். இருப்பினும் வாழ்க்கையில் வந்து எல்லா நேரமும் வந்து யோகம் இருக்காது, நன்மையும் தீமும் கலந்து நடக்கும். பங்குச்சந்தையெல்லாம் இவங்க ஈடுபடக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டு கூட்டுத்தொழிலெலாம் இவங்க செட் ஆகாது, அதில் ரொம்ப லாஸ் வரும். சரியா? புத்திர பாக்கியம் ரொம்ப லேட்டாகும், புத்திர பாக்கியம் காலதாமதமாகும். இருப்பினும் பிள்ளைகள் பிறந்தால் பின்னாடி நல்லாயிருக்கும். ஆனால் பிள்ளை பிறகுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் பிள்ளைகள் பிறந்தாலுமே ஓரளவு நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க தாய் தப்பனை. பிள்ளைகள் விஷயத்தில் நல்லாயிருக்கும். தாமதமாக பிள்ளைகள் பிறந்தாலுமே தொழில் சார்ந்த விஷயத்தில் கஷ்டம் இருக்கும், கடன் இருக்கும். சரியா? சில பேருக்கு திடீர்னு விரயம் உண்டாகும். சில பேருக்கு விபரீத ராஜயோகமும் வரும். 8 கூடையவனாக வருவார். யார்? குரு வந்து சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மகர ராசியில் 8 கூடையவனாக வருவார். 5, 8 கூடையவனாக வருவார். அவர் 8 கூடையவன் வந்து 12ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துல இருந்தார் வச்சுக்கோங்களேன், கடகத்துலேயோ அல்லது தனுசுலையும் இருந்தார் வச்சுக்கோங்களேன், திடீர் அந்த தசையில் வந்து குரு தசையில் வந்து விபரீத ராஜயோகம் வரும். அதாவது வந்து 6, 8 கூடியவன் வந்து அந்த இடத்துல மறைஞ்சு இருக்கணும். சரியா? அது வந்து சொல்லுவாங்க 6, 8, 12 கூடியவர்கள் தங்களுக்குள்ளே ஸ்தானம் மாதிரி இருந்தாங்கன்னா அது வந்து விபரீத ராஜயோகம். இப்போ குரு 8 கூடியவன், அவர் வந்து 12ஆம் இடத்துல உச்சமடைஞ்சார் வச்சுக்கோங்களேன், திடீர்னு வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருந்து பெரிய பண வரவு இருக்கும். இல்லைன்னா மற்றவங்களோட சொத்து கிடைக்கும், மற்றவங்களோட உயிரை எழுதி வைக்கிறது இதெல்லாம் கிடைக்கும். ஸோ இது மாதிரி அமைப்பை கொடுப்பாரு. கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. 4, 7 கூடியவர்னா வருவார். 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உச்சமடைவார். நல்ல அமைப்பு தான். சரியா? வாழ்க்கையில் நல்ல ஒரு லட்சியமோடு வாழ்வாங்க. எண்ணி இதெல்லாம் ஈடேறும். என்ன கனவு கண்டாலும் அந்த கனவுலாம் பண்ணிக்கும். தன்னை சார்ந்தவர்களோட தொழில் நல்லா பண்ணுவாங்க. தொழில் அமைப்பு நல்லபடியாக வரும். சரியா? இரட்டை லாபம் இருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா வரும். கூட்டு தொழில், நண்பர்கள், ஷேர் மார்க்கெட் எல்லாமே நல்லாயிருக்கும். சரி, மனைவி விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திருமணத்துக்கு பின்னாடி நிறைய சொத்து பத்து வாங்கி போட்டுகிட்டே இருப்பாங்க. வாழ்நாள் முழுக்க வருமானம் வரதாக இருக்கும். சொத்து மதிப்பு போயிட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ கன்னியா லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பார். அவர் இத்தனைக்கும் அவர் கேந்திர மகாதிபதியாக தான் வருவார். அந்த 7ஆம் இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது. மகர ராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அவர் வந்து மீனத்தில் மட்டும் இருக்கக்கூடாது. சரியா? மீனத்தில் இல்லாமல் சில இடத்துல நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. அந்த குரு திசை நல்லாயிருக்கும். இதெல்லாம் எப்போ கொடுப்பாரு சார் அப்படின்னா அந்த குரு திசையில் தான் கொடுப்பாரு, இல்லைன்னா மற்ற புத்தியில் கொடுப்பாரு. சரியா? குரு திசை முடிஞ்சு போச்சு சார், எனக்கு 55 வயசு ஆகுது, நான் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு குரு திசையெல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் குருவை பற்றி எனக்கு தேவையில்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சனி திசை குரு புத்தியில் அந்த பலனை கொடுப்பாரு. புத்தியில் வந்து பலனை கொடுப்பாரு, இல்லைன்னா புதன் திசை குரு புத்தியில் கொடுப்பாரு. சரியா? ஸோ ஒரு கிரகம் வந்து தசையிலையும் கொடுக்கும், புத்தியிலையும் கொடுக்கும். அதுபோல் குரு மற்ற கிரகங்களுக்கு கேந்திரமாக இருந்தாலும் தன்னோட ஆக்டிவேஷனை கொடுப்பாரு. அடுத்து துலா லக்கணத்தில் நல்லது செய்ய மாட்டார். துலா லக்கணத்துக்கு வந்து எதிரியாக வருவார். 3, 8 கூடவன வருவார். லக்கணத்தில் இருந்தாருன்னா பரவாயில்ல, இல்லைனா வந்து அவர் 10ஆம் இடத்துல உச்சமடைவார். சரியா? கமிஷன் கான்ட்ராக்ட் நல்லபடியாக இருக்கும் இவங்களுக்கு. சரியா? 10ஆம் இடம் கடகத்தில் உச்சமடைறதுனால கமிஷன் வேலை, கான்ட்ராக்ட் வேலை நல்ல பலன்களை கொடுக்கும். இது போய் இவங்க வந்து சோஷியல் மீடியாவில் நல்ல சோஷியல் மீடியாவில் நல்லா இவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். யூடியூப், இன்ஸ்டாகிராம், தகவல் தொழில்நுட்பம் இதெல்லாம் நல்ல வருமானம் கொடுக்கும். அதுபோக வந்து இவங்களுக்கு வந்து ஜாமீன், கையெழுத்து போடுது, இஎம்ஐ இது மாதிரி கடன் வாங்குற பிரச்சனையெல்லாம் பெரிய சேலஞ்சாக இருக்கும், சவாலாக இருக்கும். அதிலெல்லாம் உள்ளே போயிட்டாங்கன்னா மாட்டிக்கிறவாங்க. சரியா? அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் வாங்குறது, லோன் போடுறது இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுய தொழில் செய்வதை தவிர்க்கணும். சரியா? 4 பேரோடு சேர்ந்து கூட்டு தொழில் பண்ணிக்கலாம். அரசாங்க வேலை கிடைக்கிறது ரொம்ப நல்லது. இவங்களாம் அரசாங்க வேலையில் கிடைக்கிறது ரொம்ப நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு வந்து சகோதரால் நல்ல ஒரு பலன்களை கொடுப்பார். உடன்பிறந்த சகோதரால் இவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? ரைட்டு. அடுத்து வந்து 10ஆம் இடத்துல குரு இருந்தார்னா
அவர் வந்து ராசிக்கு 2, 4, 6 பார்ப்பார். சரி, அது ஒரு வகைக்கு நல்லதான். சரியா, நல்ல வருமானம் இருக்கும், குடும்பம் நல்லபடியாக அமையும். இருப்பினும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும். 6ஆம் இடம் சம்மந்தப்படுறதுனால ரணருண ரோக ஸ்தானத்தை பார்க்கறதுனால உடல்நல பிரச்சனை இருக்கும். நிறைய பேருக்கு நான் சொல்கிறது புரியுதான்னு தெரியல. சரி, விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்தில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார். ஏன்னா 2, 5 கூடன்னு வருவார். விருச்சிக லக்கணத்துக்கு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. நல்ல தன புத்திர ஸ்தானாதிபதி வருவார், நல்ல பலன்கள் கொடுப்பார். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குருதிசை நல்லாயிருக்கும் மகர ராசியில். சரி, அந்த 16 வருஷம் நல்ல படம் இருக்கும். 9ஆம் படம் பாக்கியஸ்தானத்தில் உச்சமடைவார், நல்ல அமைப்பை கொடுப்பாரு, நல்ல பாக்கியத்தை கொடுப்பாரு, பிள்ளைகளால் ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு, தாப்பனால் நல்ல அமைப்பு இருக்கும், தாப்பனுடைய சொத்துக்கள் கிடைக்கும். சரியா, பூர்வீகம் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், அதிர்ஷ்டம் இருக்கும், காதல் கை கொடுக்கும், ஜாதகருக்கு பிற்கால வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்பத்துக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருப்பார். சரியா, புது காரியங்கள் நல்லபடியாக இருக்கும், புண்ணிய கோயில் குளம் புண்ணிய காரியங்கள் நல்லா பண்ணுவார், நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். சரியா, நல்லா இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து எங்கே இருக்கணும் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிக லக்கணம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ராசி 12ஆம் இருப்பார், இருந்தாலும் பரவாயில்ல. சரியா, அவர் வந்து எங்கே இருக்கலாம் அப்படின்னா கும்பத்தில் இருக்கலாம், மீனத்தில் இருக்கலாம். சரியா, குறிப்பாக இங்கே இருக்கணும். ரிஷபத்தில் இருந்தாலும் சூப்பர் பலனாக கொடுப்பாரு. விருச்சிக லக்கணத்துக்கு 7ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம், இதுதான் சூப்பர். இப்போ விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷபத்தில் குரு இருக்க பிறந்தவங்களுக்கு குருதோஷம் 16 வருஷம் நல்லா இருக்குங்க. அடித்து சொல்வேன் நான், 100% நல்லாயிருக்கும். விருச்சிக லக்கணம் மகர ராசி, குரு வந்து எங்கே இருக்கணும்? ரிஷபத்தில் இருக்கணும், இல்லைன்னா கடகத்தில் இருக்கணும். கடகத்தில் இருந்தாருன்னா ராசிக்கு 7ஆம் இடம், லக்கணத்துக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடத்துல உச்சம் அடைவார். இப்போ இருக்கிற மாதிரி தான் இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அருமையாக இருக்குங்க. கொட்டுன்னு கொட்டும். இந்த ஜூன் மாதத்துலேருந்து 2026 ஜூன்லேருந்து அடுத்த ஜூன் 2027 வரைக்கும் கொட்டுன்னு கொட்டும். விருச்சிக லக்கணம் மகர ராசி, கடகத்தில் குரு இருக்க பிறந்தவர்களுக்கு அதே இடத்த டச் பண்ணுறாரு, நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. இது தாங்க ஜோதிடம். இவங்களுக்கு தான் நல்லாயிருக்கும். நான் போடுற வீடியோலாம் இவங்களுக்கு தான் சேரும், மற்றவங்களுக்குலாம் அவ்வளோ சேராது. ஏன்னா அமைப்பு இருக்காது. சட்டியிலேருந்து தானே அகைப்பைக்கு வரும். சரியா, இவ்வளோ நேரம் பேசிட்டேன், 27 நிமிஷம் பேசிட்டேன். இப்போ தான் உருப்படியான ஒரு தகவலை சொல்லியிருக்கேன். இவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, எல்லாத்துக்கும் வராது சார், எல்லாத்துக்குமே வராது. ஆனால் யாருக்கும் வராமலும் இருக்காது. இந்த யோகத்தில் பிறந்தவனுக்கு வரும். ரைட்டு. அடுத்து தனுசு லக்கணம். மகர ராசி தனுசு லக்கணம். லக்கணாதிபதியாக தான் வருவார். 1, 4 கூடவன வருவார். அஷ்டமஸ்தானத்தில் வந்து ஒரு உச்சமடைகிறாரு. சரியா, 8ஆம் இடத்துல உச்சமடைறதுனால உயர்ந்த உலகத்தில் பிறந்திருப்பாங்க. விபரீத ராஜ்யோகம் இருக்கும், பணம் பொருள் கிடைக்கும், உயிர் சொத்து பேர் உங்களோட சொத்து பத்திரம் கிடைக்கும். சரியா, நன்மை தீமும் கலந்து நடக்கும். ஏன்னா சந்திரன் வீட்டில் போய் அவர் உச்சமடைறதுனால நன்மை தீமும் இருக்கும். சந்திரனுக்கு அஷ்டமாதிபதி யோகம் கிடையாது. சரி, அஷ்டமாதிபதி தோஷம் கிடையாதுனால ஒரு பரவாயில்ல. தூரதேச அமைப்பில் நல்லா இருப்பாங்க. வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகளும் சிக்கிக்குவாங்க, அதில் சிக்காமல் இருக்கணும். சரியா, உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும். உத்தியோகம் போட்டித் தேர்வு காம்படிஷனில் பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். விரயம் தவிர்க்க முடியாமல் இருக்கும். சரியா, இருப்பினும் ஜாதகர் வந்து நல்லா ஒரு வசதியாக ஒரு மதிப்பாக சொல்கிற அளவுக்கு வாழ்வார். ஏன்னா தனுசு வந்து அவரோட சொந்த வீடாக இருக்கனால ஒரு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ரைட்டு. 12, 2, 4ஆம் இடத்தை பார்ப்பார். இருக்கிற இடத்த விட்டு நகர்த்தி விட்டுருவார். தூர இடத்துக்கு போய் நல்லா சம்பாதிச்சு ஓரளவு கௌரவமாக வாழ்வாங்க. அடுத்து மகர லக்கணம். மகர ராசி 3, 12க்கு வருவார் குரு. சரியா, 7ஆம் இடத்துல வந்து உச்சமடைவார். 7ஆம் இடத்துல உச்சமடைக்கிறனால ராசியை பார்ப்பார். சரியா, ஜாதகருக்கு வந்து திருமணம் நடக்கும். சில பேருக்கு வந்து இந்த திருமணம் நடக்கும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் திருமணம் நடக்கும், பதிவு திருமணம் நடக்கும். சரியா, திருமணத்துக்கு பின்னாடி வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போவாங்க. திருமணத்துக்கு பின்னாடி தான் வாழ்க்கையில் இவங்களுக்கு நல்லா இருக்கும். வாழ்க்கை துணையுடைய பங்களிப்பு இருக்கும். கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, சமுதாயத்தில் மதிப்பு, சோசியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். மனைவி வழியில் நல்ல ஆதாயம் இருக்கும். ஆண்னா பெண், பெண்ணுனா ஆண். சரியா, அப்படி எடுத்துக்கணும். நீங்கள் மனைவினா கணவன், கணவனா மனைவி, அப்படி எடுத்துக்கணும். நல்லபடியாக இருக்கும். சரியா நேர்களே, நல்ல ஒரு ஆதரவு இருக்கும். நண்பர்களால் ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பரோட ஆதரவு இருக்கும். கூட்டுத்தொழிலில் நல்லபடியாக வரும். ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். மகர லக்கணம் மகர ராசியில் குரு இருக்க பிறந்தவர்கள். குரு வந்து ராசிக்கு வந்து ராசியிலே இருந்தாலும் 11ஆம் இடத்தை பார்ப்பார். சரியா, ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசியிலே இருந்தாலுமே அவர் ராசிக்கு எந்தெந்த இடத்த பார்ப்பார் அப்படி பார்த்தோம்னா, அவர் வந்து 7ஆம் இடத்துல இருக்க பிறந்தவர்கள். சரியா, நல்ல விதமாக தான் இருக்கும். இப்போதைக்கு பார்த்தோம்னா அவர் வந்து 11, 3, 1ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போதைக்கு மகர ராசிக்கு வந்து கடகத்தில் இருக்க குரு 11, 1, 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த இடங்கள்லாம் நல்ல வளமடையும். ரைட் நேரில். அடுத்து கும்பலக்கணத்துக்கு குரு நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. 2, 11 கூட வருவார். தன குடும்ப வாக்குஸ்தானாபதி, லாபஸ்தானாபதி வருவார். நல்ல இடத்துல இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா, கும்பலக்கணத்துக்கு வந்து மகர ராசியில் பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். 6ஆம் இடத்துல உச்சமடைவார். தன லாப கிரகம் 6ஆம் இடத்துல உச்சமடைறதுனால கௌரவ பதிவு, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இல்லைன்னா அரசாங்க உத்தியோகத்துக்கு இணையான வேலை கிடைக்கும். மேக்ஸிமம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் உங்களுக்கு. சரியா, நல்ல பணக்காரனாக வாழ்வாங்க. இருந்தாலும் கடன் கப்பு இருந்துட்டு தான் இருக்கும். தொழில் இவங்களுக்கு ஒத்து வராது. தொழில் பண்ணாலும் மன உளைச்சல் இருக்கும். தொழில் அந்தளவு செயல் பண்ண முடியாது.
உடல்நல பிரச்சனை இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல உச்சமடைகிறதுனால கும்பலக்கணத்துக்கு 6ஆம் இடத்துல உச்சமடைகிறதுனால 2-11 கூட 6ஆம் இடத்துல உச்சமடைகிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னா ஏதாச்சும் உடல்நலம் முடியாமல் இருக்கும், மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், மருந்தோட தாக்கம் அதிகமாக இருக்கும். சரியா, டயத்துக்கு சாப்பிட முடியாது, வேலை பட்டி பார்க்க முடியாது. இருப்பினும் கையில் காசு பணத்தோடு இருப்பாங்க. சரியா, நித்திய கண்டம் பூர்ணாசின்னு சொன்ன மாதிரி கும்பலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படி இருக்கும். சரியா நேர்களே. அடுத்து மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, மீன லக்கணத்துக்கு வந்து லக்கணாபதியாக தான் வருவார். பரவாயில்ல. சரியா, மீன லக்கணத்துக்கு சூப்பராக இருக்கும். 5ஆம் இடத்துல உச்சமடைகிறாரு. சரியா, தற்சமயம் 5ஆம் இடத்துல உச்சமடைகிறதுனால நல்லா இருக்கும். சரியா, கடைசி காலம் வரைக்கும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். சுய தொழில் நல்லபடியாக இருக்கும். பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும். சின்ன வேலை பார்த்தாலும் பெரிய வருமானம் கிடைக்கும். அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, இவங்களாம் வந்து இந்த யூனியன் சங்கம், இந்த அசோசியேஷன் இதெல்லாம் இருந்தாங்கன்னா நல்ல பெரிய லெவலில் செயல் பண்ணுவாங்க. குலதெய்வத்தில் அருள் கிடைக்கும். குருபவன் இயற்கை சூப்பராக இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுப்பாரு. சரியா நேர்களே. ஸோ இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் இந்த 2026 ஜூனில் இருந்து 2027 ஜூன் வரைக்கும் ஓராண்டு காலம் நான் சொன்ன விஷயத்தில் பலன் நடக்கும். இப்போ இந்த பலன்கள்லாம் எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 2 விதமாக பிரிக்கணும். மகர ராசியில் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ கடகத்தில் குரு உச்சமானதுனால நான் சொன்ன விஷயத்தில் லாப நஷ்டங்கள் இருக்கும், பலன்கள் இருக்கும், சாதக பாதங்கள் இருக்கும். அதுபோக குரு திசை நடக்கிறவங்களுக்கும் அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ மகர ராசியில் குரு திசை நடக்கும் 50 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு, அவங்களுக்கு வந்து நான் சொல்கிற பலன்கள் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகும். சரியா நேர்களே. எல்லாமே 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. ராசி மதி, லக்கணம் விதி, தசா புத்திங்கிறது கதி. விதி மதி கதி. சரியா, இதை சேர்த்துக்கொண்டு நீங்கள் ராசியில் கோச்சாரமும் வந்துடும். ஏன்னா கோச்சார பலன்கள்லாம் ராசிக்கு தான் சொல்கிறோம். அது இப்போ மதி. ஸோ மதி விதி கதி இந்த 3ம் சேர்ந்து தான் பலன் வரும். இப்போ நான் உங்களுக்கு பலன் சொன்ன அடிப்படை எப்படி சொல்லியிருக்கேன்னா, மகர ராசிக்கு இப்போ கடகத்தில் குரு உச்சமாக இருக்கிறாரு. இப்போ கடகத்தில் குரு உச்சமானதுனால எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எது மாதிரி பலன்கள் கிடைக்கும், எது மாதிரி சாதக பாதங்கள் இருக்கும், அது வந்து எதில் அதிகமாக காணப்படும் அப்படின்னா அந்த குரு திசையில் தான் அதிகமாக காணப்படும். இப்போ சனி திசை நடக்கிறவங்க, புதன் திசை நடக்கிறவங்களுக்குலாம் வேறு மாதிரி பலன்கள் நடக்கும். சரியா, அவங்களுக்கு இப்போ குரு புத்தி நடந்துச்சுன்னா இந்த பலன்கள் ஓரளவு மேட்ச் ஆகும். இவ்வளோ தான். சரியா. ஸோ இந்த வீடியோவில் வந்து மேக்சிமம் குரு சம்மந்தப்பட்ட காரியங்கள் தான் நடக்கும். குரு தான் இந்த வீடியோவோட ஹீரோ. குரு சம்மந்தப்பட்ட காரியம் 2 தான் மெயின். ஒன்று பணம், ஒன்று புத்திரம், பிள்ளைகள். புத்திரகாரகன், தனகாரகன். ஸோ உங்களுக்கு பொருளாதார நிலையிலையும் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட காரியத்திலையும் சில முன்னேற்றமான காரியங்கள் நடக்கும். மகர ராசிக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பெருமைப்படுவீங்க. உங்கள் பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு, பிள்ளை பேர் எல்லாம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வயசாகிடுச்சுன்னா உங்கள் பிள்ளைக்கு வந்து குழந்தை பிறக்கும். நீங்கள் தாத்தா பாட்டி ஆகிடுவீங்க. இப்போ உங்களுக்கு வயசு 40 வயசுனா உங்கள் குழந்தை நல்லா படித்து காலேஜில் போய் நல்லா படிப்பான். உங்களுக்கு 50 வயசு ஆச்சுன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் கிடைக்கும். சரியா, இப்படித்தான் பலன்கள் போகும். நீங்கள் வந்து இப்போ நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கும். சரியா, உங்கள் ஈடுபட்ட காரியத்தில் நீங்கள் என்ன காரியம் பண்ணாலும் சரி 2025க்கு இந்த 2026 ஜூனுக்கு மேலே நல்லாயிருக்கும். இப்போ இந்த காலம் நல்லாயிருக்கும். சரியா, இப்போ 2020 இன்றைக்கி வந்து ஜூன் 14 நல்லாயிருக்கும். சரியா, இன்னும் 1 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ராசியை குரு பார்க்குறாரு. சரியா நேர்களே. எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நான் இதில் வந்து கொஞ்சம் மிக்சிங்காக தான் சொல்லியிருக்கிறேன். சரியா, லக்கணம், ராசி, அந்த தசா புத்திக்கும் கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். பொதுவாக குரு தசையில் வந்து சில தசா புத்திகள் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும். சில லக்கணத்துக்கு சில தசா புத்திகள் நல்லா இருக்காது. பொதுவாக குருதசை சுக்குர புத்தி நல்லா இருக்காது. குருதசை சுக்குர புத்தி கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து தசா புத்தி சரியில்லை அப்படின்னா, பிரச்சனையாக இருக்குன்னா, நீங்கள் எந்த லக்கணம் குருதசையில் என்ன புத்தி நடக்க அதை சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான பரிகார வழிபாட சொல்லுவேன். சார் நான் வந்து மகர ராசி ரிஷப லக்கணம், எனக்கு வந்து இப்போ குரு திசையில் சந்திர புத்தி நடக்கு, சூரிய புத்தி நடக்கு, செவ்வாய் புத்தி நடக்குன்னா நல்லா இருக்காது. ஓப்பனாக சொல்கிறேன். இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன், இதையும் சொல்கிறேன். மகர ராசி ரிஷப லக்கணம், குரு திசையில் சூரிய திசை, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி நல்லா இருக்காது. துலா லக்கணத்துக்கு நல்லா இருக்காது. மிதுன லக்கணத்துக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. கன்னியா லக்கணத்துக்கு நல்லா இருக்காது. அதுவும் மகர ராசியில் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை, செவ்வாய் புத்தி நல்லா இருக்காது. சரியா, சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சில புத்திகள் நல்லா இருக்காது. அந்த புத்தியில் இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுவாங்க. அந்த ஆதிபத்திய விஷயத்தின்படி கஷ்டப்படுவாங்க. அதை ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு அந்த விவரம் தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்கு பரிகார வழிபாடு சொல்லுவேன். இல்லை ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து கொடுப்பேன் நான். அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் சொல்லி உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்து கொடுக்கலாம். சரியா நேயர்களே, வாழ்த்துக்கள். இந்த வீடியோவுக்கு தம்மையில் அப்படி தான் போடுவேன். 1 வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிடாம நல்லபடியாக இருக்கும், 1 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, குரு வந்து கோடிக்கணக்கில் கொடுப்பாரு அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை சொல்லி தான் தம்மையில் போடுவேன். பாருங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, ஓராண்டுக்கு உங்களை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போவார் குரு பகவான். 1 வருஷத்துக்கு உச்சத்தை தொட வைப்பார் குரு பகவான். அப்படியே போடுறேன் நான். சரியா, ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம கண்டென்ட் என்ன பேசினாலுமே தம்மையில் நல்லா போடணும். தம்மையில் நல்லா போட்டால் தான் பார்க்குறாங்க.
சரியா? ஒரு வருஷத்திற்கு உச்சத்துக்கு கொண்டு போகும் குரு பகவான். ரைட்டு, அப்படியே போடுறேன், பார்ப்போம். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாமல் இறைவன் உத்திராடம், திருவோணம், அவிட்ட நட்சத்திர நேர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யம் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் ஈடுபடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி.